பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 21. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, be glad and rejoice, for the Lord will do great things. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீங்க யோசிச்சு அநேக நாட்கள் நீங்க குழம்பி போய் கொண்டிருக்கிறீங்க. எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறும், எப்படி இந்த வறுமைகள் எங்களை விட்டு நீங்கும், எப்படி இந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு நீங்கும் என்று யோசிச்சு கலங்கி போயிருக்கிறீங்க. சில நாட்கள்ல கர்த்தர் உங்களிடத்துல பேசினாலும் கூட இது எப்படி மாறிடும், இது எப்படி இந்த சூழ்நிலை மாறும், அதெல்லாம் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே அநேக நாட்கள் அவிசுவாசத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதை குறிச்சும் யோசிச்சு நீ கவலைப்படாத, எனக்குள்ள நீ சந்தோஷமாக நீ களிகூறு, நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படியோப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, இன்னைக்கு இருக்கிற ஆண்டவர் இந்த காரியங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே இயேசப்பா இது எப்படி இது நடக்க சாத்தியம் என்று ஆண்டவரே இயேசப்பா யோசிச்சு பயந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்கப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க, அற்புதமாக வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோட இருங்க, நிச்சயம் நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை அதிசயமாக உங்களை வழி நடத்தி ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a blessed day.